இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆனா என் அறிவுக்கு என்ன செய்ய முடியுமோ அத தானடா என்னால செய்ய முடியும். என்னால ஒரு கம்பெனி எல்லாம் எடுத்து நடத்த முடியாது சிபி. ஆ, இப்போ உன் மனசுல இருக்கிற பெரிய கவலை என்னன்னு எனக்கு தெரியும். ஆமாண்டா, கூடவோ குறைச்சோ அந்த தமிழ் மேல அத்தை உயிரா இருக்காங்க. அவளை இந்த வீட்ல வாழ வைக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா நீங்க 2 பேரும் வாழலல்ல, அவளை உனக்கு பிடிக்கலல்ல. அததாண்டா அவங்களால ஏத்துக்கவே முடியல. சிபி, எனக்கும் அந்த தமிழை பிடிக்காதுடா. ஆனா ஒரு சில நேரம் அவளை ஒதுக்க முடியலடா. அந்த மாதிரி பண்றா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ என்ன செஞ்சா தெரியுமா? சாமி கிட்ட போய் ஏன் உசுர எடுத்துக்கோ, என் ஜனாமாவை காப்பாத்துன்னு வேண்டிட்டு இருக்கா. நானே இப்படி வேண்டுவேனா இல்லையான்னு தெரியல. வேற யாரும் ஜனாமாவுக்காக இப்படி ஒரு வேண்டுதல் வைக்க மாட்டாங்கடா. அவங்க வயசு என்ன, இவ வயசு என்ன? அவங்களுக்காக தான் உயிரை கொடுக்கணும்னு துணிறாடா. எனக்கு நல்லா தெரியும் சிபி, தமிழ் அத்தைக்காக என்ன வேணாலும் செய்வா. அத்தை மேல அவ வச்சிருக்கிற பாசத்துல 1% கூட கலப்படம் இல்லடா. அத்தனையும் உண்மை. எப்படியோ அத்தை பொழைச்சுக்கிட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். சிபி, இனிமே அவங்க மனசு கஷ்டப்படாம நடந்துக்கணும்டா. அவங்கள நல்லா பாத்துக்கணும். தமிழ், நீ ஜானுக்காக என்ன வேணா பண்ணுவியா? சிபி சார், நான் என் உயிரை கூட கொடுப்பேன். நீ உயிரை கொடுக்கறத ஜானுவே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும். டாக்டர் என்ன பிரச்சனைன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமும் அதுக்கான சொல்யூஷன் எடுக்கலனா ஜானு உயிருக்கே ஆபத்து. சிபி சார், இப்ப என்ன சொல்ல வரீங்க? அது ஏன் தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் கேளுங்க. நாம 2 பேரும் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சேர்ந்து வாடுற மாதிரி நடிக்கணும்.